பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்திற்கு வல்லமை இருக்கிறதுனால செய்கிற மனிதனை அடிமைப்படுத்தி இழுத்து பிடிச்சு வச்சுக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஊசி, எந்த மாத்திரை, எந்த மருந்து, எந்த வைத்தியர், எந்த சைக்காட்ரிக் அப்ரோச், எந்த மோட்டிவேஷனல் அப்ரோச் எதனாலையும் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது. ஆண்டவரை நோக்கி ஒரு பாவி மனிதன், ஆண்டவரே நான் பாவியா இருக்கிறேன் என்று உண்மையாக மனம் திரும்பி பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுவதற்கு உண்மையாய் விரும்பி ஏசப்பாவினுடைய சிலுவையை நோக்கி ஒருவன் அழுது ஆண்டவரை நோக்கி வருவானால் அந்த மனிதனுக்கு பாவத்தை மன்னித்து அந்த பாவ மன்னிப்பிற்கு அடையாளமாக அவனுடைய இருதயத்தில் மன்னிக்கப்பட்டதின் உறுதியை, சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசு. இயேசு. ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எதை வேணா சாட்சி சொல்லிடலாம். முன்னாடி சொன்னதை போல, நான் இந்த இடத்துக்கு வந்தேன், ஏர்வாடிக்கு வந்தேன், செயின்ல கட்டி போட்டிருந்தாங்க, நான் சுகமான சிலர் சொல்லுவாங்க. ஆனா உண்மையா சுகமாக முடியாது. மந்திரவாதிகிட்ட வந்தேன், இவர்கிட்ட வந்தேன், அவர்கிட்ட வந்தேன், அந்த பூசாரிகிட்ட வந்தேன், அந்த கோயிலுக்கு போனேன், இந்த கோயிலுக்கு போனேன். எந்த கோயிலையும் எந்த பிசாசையும் நிரந்தரமா விடுவிக்க முடியாது இயேசுவை தவிர. ஆனா நான் சொன்ன வியாதிகள், தரித்திரம், இதெல்லாம் கூட மனிதர்கள் மேற்கொண்டுறாங்க. உழைச்சி எதையோ பண்ணி ஏமாத்தி எதையோ பண்ணி பணக்காரனாகி சுத்திட்டு இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஆனா உலகத்துல இருக்கிற எந்த நபராலும், எந்த இதிகாசங்கள், புராணங்கள், எந்த தத்துவங்களினாலும் தர முடியாத ஒன்று பாவ மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்பை, பாவத்திலிருந்து விடுதலையை கொடுப்பதற்காக இயேசு தன் உயிரை கொடுத்ததுனால, இரத்தத்தை சிந்தினதுனால, வேதம் சொல்லுகிறது அவருடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒரு மனிதன் பாவி ஆண்டவரேன்னு சொல்லி ஏசப்பாட்ட வரும்போது அவன் அது வரைக்கும் ஏதோ ஒரு பாவம் அடிமைப்படுத்தி வச்சிருந்துச்சே, அந்த அடிமைத்தனத்திலிருந்து பூரணமான விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார்.